தம்பி, என்னையா ஆசிரமத்துக்கு பழைய துணி வாங்கிட்டு போகலான்னு வந்தியா? தம்பி என்னை பார்த்தா நான் பழைய துணி வாங்கிட்டு போகிற மாதிரியாப்பா இருக்கு. என்னென்ன பல கோடி சம்பாதிக்கிற தொழிலதிபர் மாதிரியா இருக்க? தம்பி பழைய துணிலாம் வாங்க வரலப்பா, நான் தான் மாமா வந்திருக்கேன். யாரையா நீ அவசரத்தில் ஆர்டர் பண்ண ஆன்லைன் போகிற மாதிரி திடீர்னு வந்து நின்றுக்கிட்டு மாமா சாமான்னு சொல்லின்னு இருக்க? தம்பி நான் மாமா வந்திருக்கேன்றேன், கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்க. பாயாசத்தில் போகிற முந்திரி திராட்சை மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இவருக்கு மரியாதை ஒன்று தான் குறைச்சிருப்ப. புரியுதுப்பா, புரியுது. நான் ஏன் இத்தனை நாளும் உன்னை பார்க்க வரலன்னு தெரிஞ்சா நீ இப்பெல்லாம் பேச மாட்டப்பா, பேச மாட்டேன். ரொம்ப பண்ணாத, சீது செய்யணும்னு வராமல் இருந்திருப்ப. அப்படிலாம் இல்லைப்பா, உனக்கு 3 வயசு இருக்கும். உங்கள் அம்மா உனக்கு குண்டிக்கல்வி கை வலி வந்துருச்சு. அதான் மாமா டைப்பர் அங்கே தாய்லாந்து வரையும் போயிருந்தேன். இது தெரியாமல் நீ மாமாவை தப்பாக பேசிட்டியப்பா. சரி போ, நீ வாங்கிட்டு வந்தியா? இல்லைப்பா, நீ தான் வளர்ந்துட்டில, அதுக்காக மாமா ஒன்று சும்மா வரலப்பா, உனக்கு வேறு வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா மாமா. என்ன கலர் கலராக கட்ஜெட் வாங்கிட்டு வந்திருக்கியா? என்னப்பா நீ மாமா இப்படி கலாச்சிட்டு இருக்க? நீ அம்மா கூப்பிட்டு, நான் அம்மாட்ட பேசிக்கிறேன். அண்ணே அண்ணே, என்ன அம்மாவை கூப்பிட சொன்னால் அண்ணனை கூப்பிட்டுட்டு இருக்கான்? ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆக்சிலேட்டர் வரை தான் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, டைட் வச்சுட்டேன். இனிமேல் எந்த ப்ராப்ளமும் வராது. தம்பி நீ அக்காவன் இல்லையா? யோ நான் மெக்கானிக்கா, அது கூட தெரியாமல் டைப்பர் அவங்க தாய்லாந்து போனேன், பேன் பேக் அயர்லாந்து போனேன்னு லூஸ் மாதிரி பேசின்னு இருக்க. போறியா 3 நம்பர் ஸ்பேனர் எடுத்து மூக்கில் விடுவோம்.